தமிழ் சமூகத்திலே அந்த மாதிரியான பெருமைகளை பேசி 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 அதற்கு எதற்கும் உப்புசப்பற்ற சீமான்களை உருவாக்கி இருக்கிற ஒரு கேவலம் நம் ஊரில் இருக்கிறது. அந்த நபர் செய்கிற அந்த பேச்சு அரசியல் என்பது தமிழ் தேசியர்களுக்கு, தமிழர்களுக்கு எதிரானது. தமிழர்களை முட்டாள்கள் என்று ஆக்குகிற ஒரு மரபை அந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறார். இதை தமிழ் உலகம் அங்கீகரிக்கிறது. இந்துத்துவ பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வசதியான காசு கொடுக்கக்கூடிய சூழல் இன்றைய இந்திய சூழலில் உருவாகி இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்துத்துவா பேசினால் இவர்கள் தமிழ்த்துவா என்ற தமிழ் இந்துத்துவா பேசுகிறார்கள். நம்முடைய வேலனை சுப்பிரமணியன் குமரனாக்குகிறார். இந்த எங்கிருந்தே ஒரு தொந்தி கணபதியை தூக்கி கொண்டு வந்து இங்கே போடுகிறார். எவன்டா கணபதி, இவன் எங்கிருந்துடா வந்தா, இவனுக்கும் நமக்கு என்னடா தொடர்பு, எதுவுமே தெரியாது. அதை தூக்கி கொண்டு வந்து இங்கே போடுகிறார்கள். அன்றைக்கு ஒரு எழுத்து மரபு வைதீக மரபாக்கப்பட்டது. ஒரு சமயம் பற்றி பேசக்கூடிய மரபு வைதீக மரபாக்கப்பட்டது. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கணங்கள் இவைகள் அனைத்தும் வைதீக மரபாக்கப்பட்டது. இப்படி தமிழ் அறிவு மரபு சார்ந்த அனைத்துக்குள்ளும் ஒரு புலமைத்துவ மரபாக இந்த வைதீக மரபை உள் நுடத்திய வரலாறு என்பது நடந்தது. இதை விட்டுவிட்டு அது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயமாகவும் பெரியார சொல்றான் பூரா பாப்பான எத்தான் பூணூல் அத்தான் சங்கிகள் சொல்லி கிடக்கான். என்ன சங்கிகள், ஏண்டா பூணூல் இருக்கான், பாப்பான எத்தான்? அவன் பேசின வைதீகம் எங்களை சூத்திரனாக்கியதுதான். அவன் பேசின அனைத்து விஷயங்களும் எங்களை முட்டாளாக்கி, எங்களுக்கு கிடைத்த 2000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த அறிவு பாரம்பரிய எபிஸ்டமாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை நீ அழித்து விட்டாய். நாங்கள் அதை மீண்டு கொண்டு வர வேண்டும். அதற்கான போராட்டம் தாண்டா என் வாழ்க்கைன்னு சொன்னார். செஞ்சார், வாழ்ந்தார். பேசுகிற இந்த பொருளில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒரு தேசிய இனத்தின் பற்றி பேசுவது என்ற அந்த ஒரு தொடர் என்பது தேசிய இனத்தின் பெருமைகளை பேசி திரிவதா, அல்லது ஒரு தேசிய இனம் ஒடுக்கப்படுகிற பொழுது அந்த ஒடுக்குதல் சார்ந்த மரபுகளை பேசுவதா என்ற முக்கியமான கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்தவரை தமிழ் சமூகத்திலே அந்த மாதிரியான பெருமைகளை பேசி 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 அதற்கு எதற்கும் உப்புசப்பற்ற சீமான்களை உருவாக்கி இருக்கிற ஒரு கேவலம் நம் ஊரில் இருக்கிறது. அந்த நபர் செய்கிற அந்த பேச்சு அரசியல் என்பது தமிழ் தேசியர்களுக்கு, தமிழர்களுக்கு எதிரானது. தமிழர்களை முட்டாள்கள் என்று ஆக்குகிற ஒரு மரபை அந்த மனிதன் செய்து கொண்டிருக்கிறார். இதை தமிழ் உலகம் அங்கீகரிக்கிறது. இதெல்லாம் இல்லை, இதற்கெல்லாம் அவர்களுக்கு பின்புலமாக வசதியான இந்துத்துவ பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வசதியான காசு கொடுக்கக்கூடிய சூழல் இன்றைய இந்திய சூழலில் உருவாகி இருக்கிறது. அதனால் அவர்கள் இந்துத்துவா பேசினால் இவர்கள் தமிழ்த்துவா என்ற தமிழ் இந்துத்துவா பேசுகிறார்கள். ஆகையினாலே இந்த தமிழ் இந்துத்துவா குழுக்களுக்குள்ளே மே 17 இயக்கம் வேறுபட்டு இருப்பதை இவர்கள் நடத்துகிற இந்த அவயம் உறுதிப்படுத்துகிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தேசிய இனங்களின் வரலாறு பற்றி பேசுகிற பொழுது நமக்கு சில அடிப்படையான புரிதல்கள் இருப்பது அவசியம். அதில் ஒன்று, இந்த தேசிய இனம் வாழ்கிற இந்த நிலப்பகுதி எப்படி உருவாகியது என்கிற ஒரு கேள்வி மிக முக்கியமானது. ஏன்னா நிலத்தை விட்டுட்டோம்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போது இந்த இந்திய தீபகற்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதியிலே இருக்கக்கூடிய மிக முதன்மையாக தொல்பழமொழி என்று பேசக்கூடிய இரு மொழிகளான தமிழும் பாலி பிராகிருதம் போன்ற மொழிகளின் ஊடாக உருவாக்கப்பட்ட சமஸ்கிருதமும் இந்த மண்ணின் பண்பாட்டு கூறுகள் சார்ந்த உரையாடலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தரவுகள். இதில் இந்த தமிழ் மொழி, தமிழர்கள் நிலம், இன்றைக்கு நாம் தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தொல்பழம் நிலம் என்பது எது? அந்த நிலத்தில் எவ்வகையான மக்கள் குடியேறினார்கள்? அந்த மக்களுடைய தொடர்ச்சியான வரலாறு என்ன? அந்த வரலாறுகளுக்குள் எப்பொழுதெல்லாம் இடையீடு ஏற்பட்டது? அந்த இடையீடுகளை எதிர்த்து இந்த சமூகம், தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் போராடியது என்பது குறித்த ஒரு உரை ஒரு மிகப்பெரிய நீண்ட நெறிய பரப்பை கொண்டிருந்தாலும் அதை ஒரு சுருக்கமாக சொல்வதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். இன்றைக்கு நல்ல வேளையாக பிரித்தானியர்களுடைய, வெள்ளைக்காரர்களுடைய உதவியால் அவர்கள் கண்டுபிடித்து தந்த முறையியலான
தொல்பொருள் ஆய்வுத்துறை என்பதும் அவர்கள் கண்டுபிடித்த மொழிகளை பாகுபடுத்தி பார்க்கக்கூடிய மொழி குடும்பங்கள் என்ற அந்த முறையியல் என்பதும் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த மக்களை எப்படியெல்லாம் படிக்க வேண்டும், அவர்களுடைய மெட்டீரியல் கல்ச்சர், அவருடைய புழங்கு பொருள் சார்ந்த பண்பாடு என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இந்த பிரித்தானியர்கள் நம் ஊருக்கு வந்த பிறகு அது 1800களின் இறுதி தொடங்கி அந்த தொடக்கத்தில் இருந்து நமக்கு விரிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகங்களிலும் வெவ்வேறு அமைப்புகளிலும் அது பற்றிய புரிதல்கள் எல்லாம் நமக்கு வந்தது. அது ஏறக்குறைய நமக்கு இன்றைக்கு ஒரு 150 ஆண்டுகள் வரலாறு சார்ந்து இந்த தெரிந்திருக்கக்கூடிய இந்த உண்மைகளை கொண்டு நீங்கள் எப்படி தமிழருடைய நிலத்தை கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த இந்திய தீபகற்பத்தில் அது அந்த கைபர் கனவா என்று சொல்லக்கூடிய அந்த ஈரான், ஈராக், பலுசிஸ்தான், பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதி தொடங்கி அப்படியே நம்முடைய நிலப்பகுதியில் குஜராத்தினுடைய ஒரு பகுதி, அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த தக்கான பீடபூமி என்று சொல்லக்கூடிய நிலப்பகுதி, அந்த தக்கான பீடபூமியை சார்ந்து கீழே கீழே வருகிற பொழுது ஒரிசா வரை இருக்கக்கூடிய அந்த நிலவியல் இருக்கிறது அல்லவா, இந்த நிலவியல் மிக முக்கியமானது. அதை கங்கை சமவெளி பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதியை போக எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி ஏறக்குறைய இந்த தீபகற்பத்தில் 60லிருந்து 70 விழுக்காடுகள் கொண்ட நிலப்பகுதியை கொண்டது. இந்த நிலப்பகுதியில்தான் உருவான மனிதர்கள், இந்த மனிதர்கள் பேசிய மொழி, இவருடைய வாழ்க்கை, இதுவெல்லாம் ஒருபடித்தானது. இதற்கான தொடர்ச்சியான ஆய்வுகள் என்பவை நமக்கு தொல்பொருள் ஆய்வுகள் வழியாகவும் அண்மைக்கால மரபணு ஆய்வுகளின் வழியாகவும் அதைப்போல அந்த மொழிகள் பற்றிய ஆய்வுகளாகவும் தொல் எழுத்தியல் உருவாக்க வரலாறுகளாகவும் நமக்கு மிக தெளிவாக கட்டமைக்கப்படுகிறது. ஒரு வரலாற்றை கட்டமைப்பதற்கு நமக்கு அடிப்படையாக இருப்பவை இவைகள்தான். அந்த மனிதர்கள் பேசுகிற மொழி, அந்த மனிதர்கள் தன் உடலில் கொண்டிருக்கக்கூடிய உயிரியல் மரபு சார்ந்த அந்த பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், அதை போலவே அந்த மனிதர்கள் பயன்படுத்துகிற, சாப்பிடுகிற, இருக்கிற, வீடு கட்டுகிற, சடங்குகளாகவும் வேறு வடிவத்திலையும் வைத்திருக்கக்கூடிய மரபுகள், இவைகளை எல்லாவற்றையும் வைத்து கொண்டு தான் இந்த மனித சமூக வரலாற்றை நாம் கட்டமைக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனித சமூக வரலாற்றிற்கு நிறைய தொன்மங்கள் இருக்கும், புராணங்கள் இல்லை, தொன்ம மரபுகள் இருக்கும். அப்படியான மரபுகள் தான் நமக்கு லெமூரியா கண்ட மரபும் குமரி கண்ட மரபும் தமிழ் மொழி சார்ந்து பேசப்படுகிற அந்த தொன்ம மரபுகளுக்கும் இந்த பழம் வரலாற்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்புண்டு. எந்த சமஸ்கிருத மொழிக்கும் இப்படியான தொன்ம வரலாறு கிடையாது. அவர்களுக்கு கலியுகம் இருக்கும், கலியுகம் சார்ந்த புராணம் இருக்கும், அந்த புராணம் சார்ந்து பேசுவார்கள். ஒரு புராண மரபு என்பது கட்டமைக்கப்பட்டது, தொன்ம மரபு என்பது வரலாற்றுக்களின் ஊடாகவே மக்கள் தங்களுக்குள் உருவாக்கி கொள்வது. நாம் தொன்ம மரபுக்கு சொந்தக்காரர்கள், நமக்கு பெரிய நீண்ட நெடிய தொன்மங்கள் உண்டு. இந்த தொன்மங்களுக்குள் அகஸ்தியர் போன்றவர்களையும் வேறு வேறு நபர்களையும் உள்ளுக்கு நுழைத்த வைதீக மரபுதான் நம்முடைய வரலாற்றில் நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டிய மரபு. ஆகையினாலே நண்பர்களே, நம்முடைய நிலம் என்பது அது இன்றைக்கு இருக்கிற இந்திய நிலப்பகுதியிலே குஜராத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த நாம் இன்று 1924 100 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறிந்த அந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த நாகரிக மரபிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தொடர்ச்சி என்பது தொடங்குகிறது. அதற்கான தரவுகள் எல்லாம் நான் சொன்னதைப் போல நிலவியல் தரவுகள், மொழியியல் தரவுகள், மானுடவியல் தரவுகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் இன்றைக்கு இந்த உலகம் மிகுவாக பேசி கொண்டிருக்கிறது. அப்படி உருவான அந்த நிலப்பகுதியை அது சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரிசாவிலிருந்து அந்த யாழ்ப்பாணத்தின் நிலப்பகுதி வரையான ஒரு நீண்ட நெடிய நிலப்பகுதிக்கு சொந்தக்காரர்களாக இந்த மொழி பேசக்கூடியவர்களுடைய புராதன காலத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்படி உருவான இந்த வரலாற்றில் ஏறக்குறைய அங்கு குடியேறியவர்கள் என்பது பற்றியான மரபணு ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன என்றால், ஒரு 75,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவிலிருந்து
மைக்ரேட், குடிபெயர்ந்த மக்களுடைய வாழ்முறை அங்கு இருக்கிறது என்பதை அண்மையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேனியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மரபணுவும் சிந்து சமவெளி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மரபணுவும் ஒரே DNA வடிவத்தில் இருப்பது பற்றிய ஆராய்ச்சிகள் எல்லாம் அண்மையில் செய்திருக்கிறார். இவைகளையெல்லாம் மிகப்பெரிய தரவுகள், மிகப்பெரிய ஆதாரங்கள் என்று சொல்வதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த இப்படியான தரவுகள் ஏன் அங்கே கிடைக்கின்றன என்பது முக்கியம். அப்படி உருவாகி வந்த அந்த நிலப்பகுதியில் அது சார்ந்து உருவான மொழி என்பது ஏன் இன்றைக்கு இந்த நிலப்பகுதிக்குரிய ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை என்பது இந்த நிலப்பகுதியில் மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகக்கூடிய நதிகள் என்பது மிக மிக முக்கியமான பதிவு. அது சிந்து சமவெளி உடைய சிந்து நதியாக இருக்கலாம், அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு நதிகள், கிருஷ்ணா நதியாக இருக்கலாம், அதற்கு பிறகு வரக்கூடிய காவிரியாக இருக்கலாம், வைகையாக இருக்கலாம், தாமிரபரணியாக இருக்கலாம். இவைகளெல்லாம் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை என்ற நிலப்பகுதியின் ஊடாக உருவாகி வந்த ஒரு நிலப்பகுதி. இட்ஸ் எ ஜியாலஜிக்கல் ஃபீச்சர். இந்த பகுதியும் இமயமலை பகுதியில் இருந்து உருவாகி வரக்கூடிய தர்மபுத்திராவாகவும் கங்கையாகவும் செயல்படக்கூடிய அந்த பகுதிகள் சார்ந்த வாழ்முறைகள் என்பதும் வேறு. இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், அந்த கங்கை சமவெளி பகுதியில் உருவாகிய அந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் என்பவர்கள் நம்முடைய வரலாற்றுக்கு முந்தைய காலம் ஒரு அதிகபட்சம் 1000 ஆண்டுகள் என்று தான் சொல்ல முடியும். ஆனால் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதி மேலே மேலே தொடர்கிறது. அது சிந்து சமவெளியினுடைய நாகரிகம் 1900 3500. தாமஸ் ஃப்ராஸ் கண்டுபிடித்த இந்த கல் கருவிகளை அடிப்படையாக கொண்ட அந்த வரலாறு 7000க்கு மேலே போகிறது. அப்போ ஏறக்குறைய வரலாற்றுக்கு முந்தைய ஒரு 10,000 ஆண்டுகளுக்கான ஒரு தொடர்ச்சியான உயிரினம் வாழ்ந்த நிலப்பகுதியாக இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய பரப்புகள் பேசப்பட்டிருக்கிறது. அது இடையிடையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடந்திருக்கிறது. இப்படி உருவான அந்த ஹோமோசோபியன் என்று சொல்லக்கூடிய மனித வளர்ச்சியடைந்த உயிரின கூட்டத்தின் தொடர்ச்சிக்கும் இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ் மொழிக்கும் இந்த நிலத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த தொடர்பை நான் பெருமையாக கருதவில்லை. இது ஒரு உண்மை, ஃபேக்ட். இது ஒரு சாதாரண புரிதல். இப்பொழுது நாம் இந்த நிலப்பகுதிக்குள் நாம் செயல்படுகிற பொழுது என்ன நடக்கிறது, என்ன விஷயம் வருகிறது என்று சொன்னால், ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறை நான் இப்போ சொல்கிறேன். வரலாற்றுக்கு முந்தைய 1000 ஆண்டுகள் தொடங்கி வரலாற்றுக்கு பிந்தைய ஒரு 500 வரையான இந்த காலம் என்பதுதான் நமக்கு மிக மிக முக்கியமான காலம். இந்த காலத்தை நாம் எப்படி வரையறை செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அண்மைக்கால அகழ்வாய்வுகள் எல்லாவற்றிலும் நம்முடைய எழுத்துருவான தமிழி அல்லது பிராமி என்று சொல்லக்கூடிய எழுத்துருவின் காலம் வரலாற்றுக்கு முந்தைய 700 ஆண்டுகள் என்று உறுதி செய்யப்பட்டுவிட்டது. 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மொழிக்கான எழுத்துரு வடிவத்தை உருவாக்கிய ஒரு புலமைத்துவ கூட்டம் இங்கே உருவாகியிருக்கிறது. அப்பொழுது அந்த 700 ஆண்டுகள் தொடங்கி வரக்கூடிய இந்த வரலாற்று காலம் 500 என்று சொன்னால் ஒரு ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகள். இந்த ஆண்டுகள்தான் நமக்கு மிக மிக முக்கியமான ஆண்டுகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த தமிழ் தேசிய இனத்தின் மிக வளமையான ஆண்டுகள். இந்த தமிழ் தேசிய இனத்திற்குள் பக்கத்தில் உருவாகி வந்த கைபர் கால்வாய் வழியாக ஈரான், ஈராக் என்று மேற்காசிய பகுதிகளிலிருந்து வந்து நுழைந்த ஒரு ஆரியர் என்று சொல்லப்படுகிற அந்த ஆரிய மொழி, அவர்களுக்கு சமஸ்கிருதம் என்பது முதல் மொழி அல்ல. அவர்கள் இங்கே வந்த பிறகு இங்கே இருந்த பாலி, பிராகிருதம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு அவியலாக உருவாக்கினது தான் சமஸ்கிருதம். அந்த சொல்லுக்கே அதுதான் பொருள், உருவாக்கப்பட்டது என்பது அந்த சொல்லின் பொருள். அப்படி உருவான மொழி கூட்டம் ஒரு கட்டத்தில் ஒரு 1500 ஆண்டுகள் வட்டத்தில் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு கூட்டமாக இந்த நிலப்பகுதியில் நான் சொன்னதைப் போல கங்கை சமவெளி பகுதியை சார்ந்ததில் குடியேறுவதும் வாழ்வதும் நடக்கிறது. அதே நேரத்தில் திராவிட மரபு என்று சொல்லக்கூடிய, சிந்து சமவெளி மரபு என்று சொல்லக்கூடிய, இன்றைய தமிழ் மரபின் முன்னோடி வடிவம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பகுதி தக்கான பீடபூமி வடிவமாக அது கட்டமைக்கப்படுகிறது. அண்மையில் ஜார்ஜ் ஹார்ட் என்று சமஸ்கிருதம் தமிழை இணைத்து மிகச்சிறந்த ஆராய்ச்சிகளை செய்த அவர்
ஒரு தக்கான பண்பாடு என்று சொல்கிறார். சங்க இலக்கியத்தில் காணப்படுவது டெக்கான் கல்ச்சர் என்று சொல்கிறார். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். இந்த தக்கான பண்பாடு உருவாகி வளர்ந்து வந்த நிலப்பகுதி என்பது வேறு. அதே நேரத்தில் அந்த சமஸ்கிருத ஆரிய மரபு உருவாகி வந்த நிலப்பகுதி என்பது வேறு. இது வரலாற்றில் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய அரசு உருவாகிற காலத்தில், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட், அந்த அரசு உருவாகிற காலத்திலே அந்த பகுதியில் உருவாகக்கூடிய அரசு எந்திரங்கள் என்பவையும் இந்த பகுதியில் உருவாகக்கூடிய அரசு எந்திரங்கள் என்பவையும் வெவ்வேறு வகையாக வளர்ச்சி அடைகிறது. நம்மை பொறுத்தவரை நம்முடைய சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியங்கள் அல்லது நாம் இன்றைக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அகழ்வாய்வுகளின் வழியாக கிடைத்த தரவுகளை வைத்து நாம் பார்க்கிற பொழுது நமக்கு மிகப்பெரிய பேரரசுகள் உருவாகுவது என்பது மெதுவாக நடந்திருக்கிறது. நமக்கு குடிகள், நம் குடிகள் சார்ந்த சிற்றரசுகள், இந்த சிற்றரசுகள் சார்ந்த வளர்ச்சி அடைந்தவர்கள். அழகாக அதை நம்முடைய பேராசிரியர் சிவத்தம்பி சொல்வார், சமச்சீரற்ற சமூக அமைப்பு உருவான நிலம் என்பது நமது நிலம். இந்த நிலத்திற்குள் என்ன இருந்தது, இதற்குள் எப்படியான பண்பாடு உருப்பெற்றது என்பதை நாம் அறிகிற பொழுது அது முற்று முழுதாக ஒரு இயற்கை மரபோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மரபைத்தான் கொண்டிருந்தார்கள். நம்முடைய அறிவு தோற்ற மரபை பற்றி ஆராய்ச்சி செய்கிற பொழுது, குறிப்பாக அதற்கு ஒரு அடிப்படை கோலாக இருக்கக்கூடிய சமயங்கள் பேசுகிற கருத்துக்களை எல்லாம் நாம் திரட்டி எடுக்கிற பொழுது அதில் நமக்கு தொல்பழம் சமயமாக ஆசீவகம் இருந்ததாக நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் விரிவாக பேசியிருக்கிறார். அந்த ஆசீவகத்திலோ அல்லது சாங்கியத்திலோ அந்த மரபில் உருவான அவைதீக மரபுகள் என்று சொல்லக்கூடிய சமண பௌத்துவ மரபுகளிலோ பேசப்படுகிற ஒரு அறிவுத்துறை சார்ந்த மரபு என்னவென்று சொன்னால் அது மனிதனை முதன்மைப்படுத்திய மரபு. அது நீர், நிலம், காற்று, தீ, உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை வழிபட்ட, சடங்காக கருதிய, அதற்கு முதன்மை கொடுத்த மரபு. எந்த காலத்திலும் கடவுள் என்பதோ வழிபாடு என்பதோ அவர்களுக்கு இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரபைக்கு உரியவர்களாக வாழ்ந்து வந்த இந்த சமூகம் அதை பதிவு செய்திருப்பது என்பது சங்க இலக்கியங்களிலும் தொல்காப்பியத்திலும் அது சார்ந்த இன்றைய அகழ்வாய்வு தன்மைகளிலும் அதற்கான சான்றுகள் உண்டு. இப்படி சொல்கிற பொழுது உடனே இந்த சங்கிகள் கூட்டம் ரொம்ப முண்டி அடிச்சுட்டு வருவான். வந்து அவன் சொல்லுவான், ஏன் சங்க இலக்கியத்தில் சிவபெருமானை பற்றி பேசலையா, சங்க இலக்கியத்தில் விஷ்ணு பற்றி பேச்சு இல்லையா, சங்க இலக்கியத்தில் எங்களுடைய கடவுள் விஷயம் இல்லையான்னு சொல்லுவான். அது சுத்த அபத்தம். சிவன் என்கிற சொல் சங்க இலக்கியத்தில் எங்கும் இடம்பெறவில்லை. விஷ்ணு என்கிற சொல் சங்க இலக்கியத்தில் எங்கும் கிடையாது. ஆனால் இந்த நீலமணிமிடத்து ஒருவன் என்று ஒரு புறநானூற்றிலே ஒரு வரி வருவதனால், இந்த நீலமணிமிடத்து ஒருவன் என்பவன் சிவன் என்ற புராண கதை இருப்பதனால் உடனே இங்கே சிவனை பற்றி சொல்லியிருக்கிறான் என்ற சங்கிகளின் கூச்சலாக இருக்கிறது. இந்த சங்கிகளின் கூச்சலையும் நாம் ஒத்துக்கொள்ளலாம். அதில் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி இவர்கள் பேசுகிற ஒரு வைதீக மரபு சார்ந்த பதிவுகள் என்பவை தொல்காப்பியத்திலோ சங்க இலக்கியத்திலோ திருக்குறளிலோ கிபி வரலாற்று காலம் பொதுக்காலம் 500 தொடக்கத்திற்கு முன்பு, வரலாற்றுக்கு முந்தைய பொதுக்காலம் ஒரு 600-700 வரையான இந்த காலங்களில் சமஸ்கிருத வைதிக மரபு சார்ந்த பதிவு என்பது தமிழில் வெறுமனே ஒரு 2% அந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மொழியாக இருக்கட்டும். தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தில் ஒரு வைதிக மரபு சார்ந்த சமஸ்கிருத மரபு சார்ந்த பதிவுகள் இல்லை. பொருளதிகாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வரும். இவைகளெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மரபை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்தில் இப்படியான தமிழர்களோடு வாழ்ந்த பார்ப்பன குடிகள் இருந்தன. பார்ப்பன குடிகள் என்று இருந்தால் நம்மூரில் இருக்க உழவர்குடி போல, நம்மூரில் இருக்கக்கூடிய வேறு பாணர்குடி போல வேற குடி மரபில் ஒரு பார்ப்பன குடி என்றவர்கள் இருந்ததற்கான பதிவுகள் உண்டு. ஆனால் அந்த பார்ப்பன குடியும் பின்னர் 8-9ஆம் நூற்றாண்டில் உருவான பார்ப்பானும் ஒன்றில்லை. அந்த பார்ப்பன குடி வேறு. அது அண்டையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்களினால், அது சார்ந்த மரபுகளினால் ஏதோ அங்கங்கே ஒரு விஷயமாக இருந்தது. பெரிய தாக்கம் இல்லை, அடையாளம் இல்லை. ஆனால் வரலாற்றுக்கு பிந்தைய 500 தொடக்கம்
அது எவ்வளவு பெரிய அடையாளமாக மாறியது என்பது தான் நமது அக்கறை. எனவே நண்பர்களே, நான் என்ன சொல்கிறேன் சொன்னால், வரலாற்றுக்கு முந்தைய ஒரு 1000 ஆண்டுகளின் வரலாறு என்பதும் அதற்கு பிந்தைய ஒரு 1000 ஆண்டுகளின் வரலாறு என்பதும் அந்த வரலாற்றுக்கு பிந்திய காலத்தினுடைய இந்த வரலாறுகள் என்பதில் இந்த இடையில் வந்த 1000 ஆண்டுகள் என்பது நமது பதிவுகளின் வழியே ஒரு வைதீக மரபிற்கான இடம் என்பது இல்லை. அந்த வைதீகம் பற்றிய பேச்சு என்பதற்கான ஒரு ஒட்டுமொத்தமான அறிவியல் பூர்வமான விஷயம் இல்லை. இதை தொல்பொருள் ஆய்வு உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது கேரளாவில் இருக்கக்கூடிய முசிறி என்று சொல்லக்கூடிய பட்டினம் பகுதி தொல்பொருள் ஆய்வாக இருக்கட்டும், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வாக இருக்கட்டும், கீழடி தொல்பொருள் ஆய்வாக இருக்கட்டும், அண்மையில் செய்யக்கூடிய எல்லா தொல்பொருள் ஆய்விலும் அறிஞர்கள் சொல்வது கடவுள் வழிபாடு, சடங்கு, அது சார்ந்த எந்த குறியீடும் இல்லை என்பதுதான். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏன் இதை நாம் முக்கியப்படுத்த வேண்டியிருக்கிறது என்றால், மாறாக உருவான ஆரிய மரபு பண்பாட்டில் அவர்கள் உருவாக்கிய வேத மரபு என்பது, அவர்கள் பேசிய அந்த வேதங்கள் என்பது, அந்த வேதங்களை சார்ந்து அவர்கள் உருவாக்கிய உபநிடதங்கள், ஆரண்யங்கள், பிராமணங்கள், பாரதங்கள், மகாபாரதம், ராமாயணம் என்று சொல்லக்கூடிய அந்த முழு மரபும் ஒட்டுமொத்தமாக கடவுள், அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட முனிவர், அவர் கடவுளோடு பேசுவது, கடவுளும் மனிதர்களுக்குமான உறவு என்று சொல்வது தான் அந்த மரபு. அந்த கடவுள் அங்கே எங்கே வந்து குதித்தார் அவரிடம்? அந்த கடவுளை அவர்கள் எங்கே கண்டுபிடித்தார்கள்? அவர்கள் இயற்கையை படிக்கவில்லை. இயற்கையை படிக்காமல் புரோகிதர்களாகவும் அந்த 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 வகையான வடிவில் உருவாக்கப்பட்ட புராண மரபுக்கு சொந்தக்காரர்கள். நல்ல கற்பனை, அவர்களுக்கு இருந்த கற்பனை வளம் என்பது ரொம்ப ரொம்ப வளமையானது. அவர்கள் பேசக்கூடிய எதற்கும் எந்த தர்க்கபூர்வமான அடிப்படையும் இருக்காது. நீங்கள் தர்க்கபூர்வமாக அதை பார்க்கிறீர்கள் சொன்னால் முட்டாளாகி விடுவீர்கள். ஆனால் நாம் சொல்லக்கூடிய எல்லா மரபும் முழுக்க முழுக்க சமூக வரலாறு, தொல்லியல் வரலாறு, தர்க்க மரபு, அது சார்ந்த புரிதல் என்ற கட்டத்தில் தான் நாம் இந்த மரபை சொல்லுகிறோம். அப்போ இந்த 2 முரண்களும், இந்த 2 தன்மைகளும் பண்பாட்டு மரபுகளாக உருவாகி வளர்ந்து வந்து கொண்டிருந்த சூழலில் எப்பொழுது அந்த மரபு, ஆரிய மரபு, பார்ப்பனிய மரபு, வைதீக மரபு நமக்குள் நுழைய தொடங்கியது, அதை நாம் எப்படி எதிர்கொண்டோம் என்கிறது மிகச்சுவையான வரலாறு. இந்த வரலாற்றை நாம் பௌத்தத்தில் இருந்து தொடங்க வேண்டும். பௌத்தம் என்பது வரலாற்றுக்கு முந்தைய ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பு மௌரிய சாம்ராஜ்யம் செல்வாக்கோடு வளர்ந்த காலத்தில், பௌத்தரை கொண்டாடிய அசோகர் போன்ற மரபுகள் உருவான காலத்தில் அவர்கள் இந்த ஆரிய மரபுக்கு எதிராக போராடினார்கள். அந்த மரபை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைமை அவர்களுக்கு இருந்தது. இந்த மௌரியர் அரசர்கள் வளர்த்து வந்த மரபுக்குள் பிறகு உருவான இந்த குப்தர்கள், கனிஷ்கர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை சமவெளி பகுதியை சார்ந்த ஸ்டேட் அரசு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பௌத்த மரபை, அவைதீக மரபை அழித்து இந்த பார்ப்பனிய மரபை உருவாக்கிய வரலாறு அந்த பகுதியில் உண்டு. அப்படி உருவாக்கிய அந்த வரலாறு என்பதுதான் தென்பகுதியில் நமது நிலப்பகுதிக்கும் வரத் தொடங்குகிறது. அப்படி வரத் தொடங்குகிற காலம் என்பது வரலாற்றில் ஏறக்குறைய வரலாற்று காலம் 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு என்பதாக அமைகிறது. எனவே இதற்கு முன்னிருந்த நமது சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், தொல்காப்பியமாக இருக்கட்டும், சங்க இலக்கியமாக இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் வைதீகம் என்பது ஒரு பேசு பொருள் இல்லை. அதை பற்றி அங்கங்கே மேலார்ந்த குறிப்புகள் இருக்கும். அந்த குறிப்புகள் பக்கத்தில் இருந்ததை பற்றியான ஒரு செல்வாக்கு இருக்கும். ராமன் கதை இருக்கும், மகாபாரத போரை பற்றிய செய்தி இருக்கும். இது இருக்கிறதை என்பதை வைத்துக்கொண்டே சங்கிகள், ஆஹா எங்கள் விஷயம்தான் இதெல்லாம் என்று சொல்வார்கள். அட மடையா, அது 2% குறைவாக இருக்கிறதே, அது ஏன் என்று கேள்விக்கு அவனிடம் பதில் இல்லை. அந்த ஏண்டா சிவபெருமான் என்று அவன் சொல்லியிருக்கலாமே, விஷ்ணு என்று அவன் சொல்லியிருக்கலாமே, அவன் ஏன் மால் என்று சொல்கிறான், அவன் ஏன் முருகனை வேலன் என்று சொல்கிறான் என்ற இந்த வரலாறுகளுக்கெல்லாம் அவரிடம் விடையில்லை. ஆனால் 7ஆம் நூற்றாண்டு வகையில் இங்கு உருவான சங்கராச்சாரி, அந்த ஸ்மார்த்த பார்ப்பன கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை இங்கு இருக்கக்கூடிய ஸ்டேட், கலப்பிரர்கள் காலம் வரை நமக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இல்லை.
இந்த சங்க இலக்கிய பாரம்பரிய மரபின் தொடர்ச்சி என்பது இல்லை. ஆனால் இந்த பல்லவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களில் உருவான ஒரு பிரிவினர் அவர்கள் தங்களுடைய அரசாட்சியில் தங்களுடைய நிர்வாகத்தில் இந்த பார்ப்பனிய மரபு சார்ந்த குப்தர்கள் சார்ந்த மரபை, கனிஷ்கர்கள் சார்ந்த மரபை, வடநாட்டில் இருந்த அந்த ஆரிய மரபை இவர்கள் உள்வாங்கத் தொடங்குகிறார்கள். அதை பாராட்டி பேசத் தொடங்குகிறார்கள். அந்த தன்மையில் அந்த காலத்தில் சரியாக ஆதிசங்கரனும் இங்கே உட்காரத் தொடங்குகிறான். அந்த 7-8ஆம் நூற்றாண்டில் சங்கராச்சாரி இங்கே நுழைந்த பொழுது அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? இதற்கு முன் நான் சொன்ன ஒரு இயற்கை மரபு சார்ந்த கடவுள் என்ற பொருள் இல்லாத மனிதனை முதன்மை சார்ந்த மரபை ஒரு பக்கம் தூக்கி வைத்துவிட்டு வேத மரபு என்று சொல்லக்கூடிய கடவுளை முதன்மைப்படுத்தக்கூடிய, நம்பிக்கையை முதன்மைப்படுத்தக்கூடிய, புராணத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய மரபை கொண்டு இங்கு இருந்த மக்களின் சடங்குகள், நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் கட்டமைக்க தொடங்குகிறார்கள். அப்பொழுதுதான் அவன் உருவாக்கியதுதான் இந்த அறுவகை சமயம். இந்த அறுவகை சமயம் என்று சொல்லுகிற சங்கதிக்குள் சங்கராச்சாரியனுடைய உள் நுழைவு, பார்ப்பனிய மதத்தின், பிராமண மதத்தின் உள் நுழைவு என்பது ரொம்ப உறுதியானது. அவர்கள் நம்முடைய வேலனை சுப்பிரமணியன் குமரனாக்குகிறார்கள். இந்த எங்கிருந்தே ஒரு தொந்தி கணபதியை தூக்கி கொண்டு வந்து இங்கே போடுகிறார்கள். எவன்டா கணபதி, இவன் எங்கிருந்துடா வந்தான், இவனுக்கும் நமக்கு என்னடா தொடர்பு, எதுவுமே தெரியாது. அதை தூக்கி கொண்டு வந்து இங்கே போடுகிறார்கள். சூரிய வழிபாடு என்கிறார்கள், சக்தி வழிபாடு என்கிறார்கள். இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய அந்த சங்கராச்சாரி மரபு சார்ந்த சமய மதம் என்பது சமயத்தையும் மதத்துக்கும் 2 வேறுபட்ட பொருள் இருப்பதாக நம்முடைய வள்ளலார் பேசுகிறார். அதில் இந்த சமயம் என்பதை அவர் சைவம், வைணவம், மரபு என்றும், இந்த சௌராஷ்டிரம், கணாபதம், கணபத்தியம் இப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு இந்து மதம் என்று சொல்லக்கூடியவர்களாலே அதை மதம் என்றும் சொல்கிறார் வள்ளலார். அந்த 2 அந்த சொல் அவருடைய புரிதல் ரொம்ப நல்லா இருக்குது. அது காலங்காலமாக நம்முடைய மரபில் உருவாகி வந்த வழிபாட்டு சடங்குகளை அவர்கள் சைவ மரபாக, வைணவ மரபாக கட்டமைத்த வரலாறு என்பது இருந்தது. அது சங்க இலக்கியங்களிலும் வேறு இடங்களிலும் அப்படிக்கான அடிப்படைகள் இருந்தது. ஆனால் அது ஒரு என்ன சொல்வது, இயற்கை மரபு சார்ந்த வழிபாடு. இந்த சிவபெருமான், விஷ்ணு என்று சொல்லக்கூடிய பெருங்கடவுள்கள் அங்கு கிடையாது. ஆனால் இந்த 7ஆம் நூற்றாண்டில் சங்கராச்சாரி வழியாக உருவாக்கப்பட்ட இந்த பெருமரபு சார்ந்து உருவான மதம், இந்த மதத்தை முற்றுமுழுதாக தங்களுடைய அடையாளமாக கையெடுத்து கொண்ட இந்த மன்னர்கள், குறிப்பாக இந்த பிற்கால சோழர்கள், தமிழ் சமூகத்திலே பண்பாட்டு ரீதியில் ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலையையும் வேறு விஷயங்களையும் அவன் உருவாக்கிய அதே காலத்தில் இன்னொரு பக்கம் மிக கேவலமான ஆரிய சமஸ்கிருத பண்பாட்டை உருவாக்கியவர்கள் இந்த பிற்கால சோழர்களில் சொல்லக்கூடிய இந்த மன்னர்கள் தான். அவர்கள்தான் இந்த வேத மரபை, இந்த வேத சாத்திரங்களை இங்கு இருக்கக்கூடிய ஆகமங்களுக்குள் நுழைத்தார்கள். இந்த மரபில் உருவாக்கக்கூடிய, தமிழ் மரபில் உருவாக்கக்கூடிய, சைவ மரபில் உருவாக்கக்கூடிய ஆகம மரபை வேத மரபாக கட்டமைத்தார்கள். கோயில்களுக்குள் கருவறைகளை உருவாக்கினார்கள். அந்த கருவறைக்குள் பாப்பானை தவிர்த்து வேறு ஒருத்தரும் போகக்கூடாதுன்னு சொன்னான். அந்த கருவறைக்குள்ள சமஸ்கிருதத்தை மட்டும்தான் கொண்டு போகணும்னு சொன்னான். இந்த இவ்வளோ பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிற அந்த கோயிலுக்குள்ளே இங்கு இருக்கக்கூடிய மொழியும் மனிதனையும் அந்நியப்படுத்திய ஒரு மிக கேவலமான ஆரிய மரபு என்பது, வைதிக மரபு என்பது இங்கு உருவாக்கப்பட்டது. அது நடைமுறையில் இருந்தது. அதனுடைய உச்ச வளர்ச்சி தான் விஜயநகர மன்னர்கள் என்று சொல்லக்கூடிய பார்ப்பனிய அரசு. அவன் ஏறக்குறைய 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 15-16ஆம் நூற்றாண்டு வரையான இந்த வரலாற்றில் வைதீகம் என்பது மிகப்பெரிய கொடுமையாக, வளர்ச்சியாக, வெகுசன உளவியலாக, ஒடுக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள் ஒரு பக்கம், இந்த அரசு மரபு சார்ந்து உருவாகிய மக்கள் இன்னொரு பக்கம் என்று நமது பண்பாட்டு மரபும் வரலாறும் உள்வாங்கப்பட்டது. இதில் என்னென்ன நடந்தது என்று சொன்னால் பல விஷயங்கள் நடந்தது. அவை எல்லா பற்றியும் விரிவாக பேசுவதற்கு நேரமில்லை. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அன்றைக்கு ஒரு எழுத்து மரபு வைதீக மரபாக்கப்பட்டது. ஒரு உரை எழுதும் மரபு வைதீக மரபாக்கப்பட்டது. ஒரு சமயம் பற்றி பேசக்கூடிய மரபு வைதீக மரபாக்கப்பட்டது. அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட இலக்கணங்கள் இவைகள் அனைத்தும் வைதீக மரபாக்கப்பட்டது. இப்படி தமிழ் அறிவு மரபு சார்ந்த அனைத்துக்குள்ளும் ஒரு புலமைத்துவ மரபாக இந்த வைதீக மரபை உள்நுடத்திய வரலாறு என்பது நடந்தது.
இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இதற்கு மூல காரணம் என்ன, இதை பற்றிய ஆராய்ச்சி எல்லாம் அதை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சமூக இயங்கியலில் இது சாத்தியம்தான். ஒரு சமூக இயங்கியல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டு கூறுகளை தனக்குள் உள்வாங்குவதும் அது தனத்தில் வளர்ச்சி அடைவதும் சாத்தியம்தான் என்று இன்றைக்கு அறிவாளிகள் பேசுகிறார்கள். அந்த சங்கியினுடைய மூல வடிவத்தில் தங்களை சங்கி என்று சொல்லக்கூடாத நடுநிலைமையான அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய பல நவீன சங்கிகள் சொல்லுகிற விஷயம் இதுதான். இதெல்லாம் சமூக வரலாற்றிலே சாத்தியம். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வடிவத்தில் தொகுத்து சமஸ்கிருதத்தும் தமிழும் என்ற வரலாறாக ஒரு பெரிய தலையணை புத்தகத்தை போட்டிருக்கிறார்கள். அதில் நமது நண்பர் பக்தவச்சல பாரதி போன்றவர்களும் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த 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 மரபுக்குள்ளே அவர்கள் உருவாக்கி இருக்கிற வரலாறு என்னவென்று சொன்னால், இதெல்லாம் சாத்தியங்க, இட்ஸ் எ டயலெட்டிக்ஸ், இதை நாம் மறுக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அது ஒரு அரச அதிகாரத்தின் வழியாக அரசன் உருவாக்கிய பண்பாட்டு ஆதிக்கம் என்ற தொடரை மறுக்கிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அன்றைக்கு இருந்த அந்த அரச ஸ்டேட் செய்த கொடுமை, அந்த கொடுமை சார்ந்து உருவாக்கப்பட்ட விஷயங்கள் என்பவை ஏறக்குறைய 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு முடிய 19ஆம் நூற்றாண்டு வரை இந்த தமிழ் சமூகம் வைதீகத்தின் அடிமையாகியது. தமிழ் இசை மரபு வைதீக இசையாகி, தமிழ் ஆடல் மரபு வைதீக ஆடலாகி, தமிழினுடைய இலக்கண மரபு வைதீக இலக்கணமாகி, தமிழில் இருந்த சைவன்களில் பல பேர் அந்த மரபை தூக்கி கொள்ள ஆரம்பித்தான். வைணவன் பல பேர் அந்த மரபை தூக்கிட்டு ஆரம்பித்தான். இப்படி இங்கு உருவாகி வந்த எல்லா மரபுகளும் இந்த 1000 ஆண்டுகளில் உருவான இந்த வைதீக தாக்கம் என்பதை விரிவாக சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். 7, 8ஆம் நூற்றாண்டுகளிலே இந்த சமஸ்கிருத மொழியை எழுதுவதற்கு என்று சொல்லி இந்த தமிழர்கள் ஒரு எழுத்துருவை கண்டுபிடித்தார்கள். அந்த எழுத்துருவுக்கு பிராகிருதம் என்று பெயர் கொடுத்தார்கள். இவர்கள் அந்த மொழியை ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் அந்த ஒளியை எழுதுவதற்கென்று எதற்கு தனியான எழுத்துருவை உருவாக்க வேண்டும்? ஒளியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒளியை எழுதுவதற்காக நான் ஒரு புதிய எழுத்துருவை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி அது சங்க காலத்திலிருந்து உருவாகி வந்த அந்த பிராகிருத மரபில் உருவாகி வந்ததை ஒரு தனியான எழுத்து வடிவமாக கட்டமைத்தார்கள். நம்மார்கள் அதை வடமொழி எழுத்து என்று சொல்வார்கள். வாய்பாட்டு புஸ்தகத்தில் போட்டிருப்பாங்க. அது வடமொழி எழுத்தல்ல, தமிழர்கள் கண்டுபிடித்த வடமொழியை எழுதுவதற்கான தமிழர்கள் கண்டுபிடித்த எழுத்து. அந்த எழுத்து மரபு வழியாக உருவாகி வந்த மணிப்பிரவாளம், அந்த மணிப்பிரவாளம் என்று சொல்லக்கூடிய மொழி, இந்த மணிப்பிரவாளம் என்பது ஒரு 60-70% சமஸ்கிருத சொற்கள், ஒரு 30% தமிழ் சொற்களை இணைத்து பேசக்கூடிய ஒரு கேவலமான மொழி ஒரு 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் சமூகத்தில் உருவாகியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மொழியை எழுதாமல் வேறு மொழியில் எழுதக்கூடியவர்களும் தமிழில் இருந்தார்கள். தமிழினுடைய பெருமை, தமிழ் மொழியினுடைய அமைப்பு என்பது இந்த டயக்ளோசியா என்று சொல்லக்கூடிய பேசுவதை எழுத மாட்டார்கள். எழுத்து மொழி வேறு, பேச்சு மொழி வேறு. அதனால தான் நாம் தப்பித்தோம். பேச்சு மொழியை எழுத்து மொழியாக நம்மால் வச்சுருந்தானா எல்லாம் கலந்து போய் காலி ஆகிப்போம். அந்த விஷயம் மலையாளிக்கு நேர்ந்தது. அந்த விஷயம் கன்னடா, அதை போல ஆந்திரர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த அன்றைக்கு பேசிய சமஸ்கிருத மொழி சார்ந்தே அவர்கள் மொழியை கட்டமைத்தார்கள், எழுத்துருவை கட்டமைத்தார்கள், அழிந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நாம் சமஸ்கிருதமா திராவிடமா என்ற சந்தேகம் இன்றைக்கு உருவாகி கொண்டு தவிக்கிறார்கள். அது பற்றிய உரையாடல் என்பது ஆந்திர பகுதியில் சுத்தமாக இல்லை. மலையாளிகள் கொஞ்சம் பேர் பேசுவான், கன்னடாவில் அதுவும் அந்த ஒரு விஷயம் இல்லை. இந்த கிபி 7, 8ஆம் நூற்றாண்டு தொடக்க 13, 14, 15ஆம் நூற்றாண்டில் தமிழ் மொழியிலிருந்து உருவான இந்த மொழிகளுக்கெல்லாம் இந்த கதி நேர்ந்தது. அதை வைதீகம் விழுங்கியது, வைதீக மரபை உள்வாங்கியது. ஆனால் தமிழ் அதை ஏற்கவில்லை. அதில் மணிப்பிரவாளம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இப்படியான சொற்களை உருவாக்கினார்கள், அதை தனித்து எழுதினார்கள், அந்த மரபு சார்ந்த சுவடிகளில் எழுதினார்கள். பின்னர் அச்சு வந்த பொழுதும் வந்தது. ஆனால் நல்ல வேலையாக 19ஆம் நூற்றாண்டில் இந்த வெள்ளைக்காரர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய பல காரியங்களில் ஒன்று, இந்த மொழி சார்ந்த விஷயங்களை அவர்கள் பதிவு செய்கிற பொழுது, அவர்கள் எழுதுகிற பொழுது, நம்மூரில் இருக்கக்கூடிய ஐயம்மார்களும் அது சார்ந்து வந்தவர்களும் எழுதுகிற மணிப்பிரவாள மொழியை அவர்கள் பெரும்பான்மையாக கையாளவில்லை. அது வீரமாமுனிவருடைய எழுத்திலும் சரி,
அது சார்ந்து வந்த எல்லா வடிவங்களிலும் பார்க்க முடியும். அந்த மொழியை பற்றி வெள்ளைக்காரர்கள் தேடத் தொடங்கினார்கள். இது என்னடா மொழி, இது ஏன்டா இதுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கலாம், இதுக்கு என்னடா தொடர்பு என்று அவருடைய புத்திசாலித்தனம் ஏறக்குறைய 14ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த என்லைட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய புத்தொலி மரபுக்கு சொந்தக்காரரான ஐரோப்பியர்கள் இந்த ஆராய்ச்சியில் ஒரு மொழி குடும்பத்தை கண்டுபிடிக்க தொடங்குகிறார்கள். இந்த மொழி குடும்பம் எது அது என்பதை எல்லிஸும் கால்டுவெல்லும் இது தனித்த மொழி குடும்பம், இது திராவிட மொழி குடும்பம், அது இந்தோ மொழி குடும்பம், அதற்கு இதற்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்னார்கள். 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று பேசிக்கொண்டிருந்தான். அதில் சைவ பயல்களுக்கு ரொம்ப ரோல் உண்டு. இலக்கண கொத்து எழுதிய சைவன் ஒருத்தன் தமிழில் 5 வார்த்தை தாண்டா இருக்குது, இது என்னடா பெரிய மொழியான்னு எழுதினான். அப்படி எழுதின இந்த மரபு சார்ந்த இந்த வரலாற்றை எல்லாம் தலைகீழாக மாற்றியது காலனியம், தலைகீழாக்கியது எல்லிஸும் கால்டுவெல்லும். அப்பொழுது இவர்கள் கொஞ்சம் விழித்து கொள்ள தொடங்கினார்கள். அதில் மிக முக்கியமான பல மனிதர்கள் உண்டு. அதில் நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளைக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. தப்போ தவறோ அவருடைய பாட்டை எடுத்து வச்சுட்டு நடுப்புற ஒரு 2 பாராகிராஃபை வெட்டி போட்டுட்டு குறுக்க பாடினாங்க. நீங்கள் எல்லாம் அந்த பாராகிராஃபை சேர்த்து பாடுறீங்க. இது ஒரு தமிழ் சமூக வரலாற்றில் உள்ள முக்கியமான விஷயம். தமிழக அரசு அங்கீகரிக்காத தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் பாடுவது சட்டப்படி குற்றம். ஆனால் நீங்கள் அதை செய்கிறீர்கள். இதற்குள் பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை என்பவன் தமிழ் சமூகத்தில் தோன்றிய மிகப்பெரிய புலமைத்துவ அறிஞன், தத்துவத்துறை சார்ந்த அறிஞன். அவருடைய தத்துவ மரபுகள் சார்ந்த நூற்றொகை என்ற ஒரு பதிவு மிக முக்கியமானது. அந்த சைவ மரபை அறிவியல் மயப்படுத்தியதில் அந்த மனிதனுக்கு தொடர்புண்டு. சைவம் 17, 18ஆம் நூற்றாண்டில் வேத மரபை பேசிக்கொண்டிருந்த சைவன்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சு சைவம் என்பது தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் இருக்க மரபுக்கு சொந்தக்காரர் என்பதை தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்தியதில் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையும் அவருடைய மரபாக உருவான மரமெலடிகளும் திருவிக்காவும் அது சார்ந்த மரபுகளும் வைதீக மரபையும் சைவ மரபையும் எதிர்கொண்டதில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியவர்கள். இந்த சாதனை மரபு 19ஆம் நூற்றாண்டில் மொழி வழியாக நமக்கு கிடைக்கிறது, சமய பேச்சு வழியாக நமக்கு கிடைக்கிறது. புதிதாக உருவான கருவிகள், அச்சு, அது சார்ந்து வந்த புரிதல், புதிதான படிப்பு, பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு தந்த புத்தொழியின் ஊடேதான் ஏறக்குறைய அந்த 1000 ஆண்டுகளாக இருந்த அந்த வைதீகத்தினுடைய அந்த தாக்கத்தை, எதிர்ப்பை நாம் எதிர்கொண்டு போராடத் தொடங்கினோம். அந்த எதிர்கொண்டு போராடத் தொடங்கியதில் தொடக்க கால சைவ பெருமக்களுக்கு பெரிய பங்குண்டு. இந்த சைவ பெருமக்களை விட மிகப்பெரிய சாதனை செய்தவர்கள் பிரித்தானிய ஆட்சியாளர்கள், பிரித்தானிய கல்வியாளர்கள். அவர்கள் எழுதிய பல விஷயங்கள், அவர்கள் தந்த அறிவு மரபு என்பது நமக்கு கிடைப்பதின் ஊடாகத்தான் ஒரு ஏறக்குறைய 1000 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீள்வதற்கான பல புத்தொழிகளை பெற்றோம். புத்தொழிகள் சார்ந்த அதில் மிக முக்கியமானது அகழ்வாய்வுத்துறை, மிக முக்கியமானது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மிக முக்கியமானது இந்த மொழிகள் பற்றிய ஆராய்ச்சி, மிக முக்கியமானது மானிடவியல் துறை பற்றிய ஆராய்ச்சி. இந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு தொடக்க காலத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், உங்களை பிரித்தாளுவதற்காக இந்த வெள்ளைக்காரன் இந்த சூழ்ச்சியை செய்கிறான். பேராசிரியர் கைலாசபதி கூட அப்படி எழுதியிருக்கிறார். யாகையினாலே உங்களை மொழியை வேறு மொழி என்று சொல்கிறான், வேறு உங்களை பிரித்தாள போகிறான் இந்த மிஷினரிக்காரன், அதனாலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று எங்கள் ஊர் மார்க்சியர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சொன்னார். அப்படி சொல்லக்கூடிய வரலாறும் இருந்தது. பின்னர் வளர்ச்சியில், புரிதலில் நாம் எப்படி ஒரு வைதீக மரபுக்கு ஆட்பட்ட மொழியை விடுவித்தோம், வைதீக மரபுக்கு ஆட்பட்ட மொழி விடுவிப்பதில் தனித்தமிழ் இயக்கம் என்பது என்ன பங்களிப்பு செய்தது. தனித்தமிழ் இயக்கத்தை பொறுத்தவரை எனக்கு முற்றுமுழுதான அவர்களுடைய எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமை எனக்கு இல்லை. அதில் அவர்கள் ஒரு வைதீகத்தை வச்சிருப்பார்கள், அது ஒரு பக்கம் இருந்தாலும் மொழியில் கலப்பு என்பதை தவிர்ப்பதன் மூலம் ஒரு மொழி வளமடைய வேண்டும் என்பதற்கான அந்த வேலையை உருவாக்கியதில் தனித்தமிழ் இயக்கத்துக்கு பெரிய பங்களிப்பு உண்டு. நம்முடைய பேருந்து உருவானதும், நம்முடைய மிதிவண்டி உருவானதும் இன்றைக்கு மிக சாதாரணமாக தமிழ் சொற்கள் தமிழ் சமூகத்தில் வந்ததற்கும் முக்கியமான காரணம் அந்த பின்புலத்தில் இருக்குது. இந்த மொழி சார்ந்த வைதீக எதிர் போராட்டம்தான் இந்த மணிப்புரவாதத்துக்கு எதிரான போராட்டம்.
இந்த மொழி குடும்பங்கள் சார்ந்த ஆரியமா தமிழா என்ற போராட்டம்தான் வைதிகத்துக்கு எதிரான போராட்டம். பண்பாட்டு தளத்தில் இந்த போராட்டங்கள் எப்படி நடக்கின்றன? பண்பாட்டு தளம் சார்ந்த மொழி ஆதிக்கம் வருகிற பொழுது அதை எப்படி பார்க்க வேண்டும் என்ற சைவ மரபு சார்ந்த அவர்கள் நடத்திய தமிழ் ஆன்டிக்குறி, அந்த சித்தாந்த போதகம் என்ற 19ஆம் நூற்றாண்டு பத்திரிகைகள், அதை சார்ந்த அந்த காலத்தில் உருவான சைவ புத்தொலி மரபு சார்ந்து வந்த ஒரு பிரிவினர், இன்னொரு பிரிவினர் ஐரோப்பிய புத்தொலி மரபை அப்படியே உள்வாங்கிய சென்னை லௌகீக சங்கம், அத்திப்பாக்கம் வெங்கடாசலனார். இந்த அந்திப்பாக்கம் வெங்கடாசலனார் என்ற ஒரு மனிதன் மிக முக்கியமான மனிதன். 1872 இந்து மத ஆபாச தரிசனம் என்று சொல்லி ஒரு 800 பாடல்களை அந்த மனிதன் எழுதியிருக்கிறார். அந்த இந்து மதத்தினுடைய வண்டவாலயங்களை எல்லாம் அந்த காலத்திலே தண்டவாளத்தில் ஏற்றி அது எவ்வளோ கொடுமையானது என்பதை பேசியிருக்கிறார். அந்த மனிதனுக்கு பிரம்ம சமாஜத்தின் மீது ஈடுபாடு இருந்திருக்கிறது. உருவ வழிபாடற்ற சமய மரபில் உருவான பிரம்ம சமாஜத்தின் பின்புலத்தில் வந்த அந்த மனிதன் ஒடுக்கப்பட்ட வன்னிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிலம் பறிக்கப்பட்டதற்கு எதிராக போராடிய அந்த மனிதன் இந்த இந்து மத ஆபாசங்களை அன்றைக்கே விரிவாக எழுதியிருக்கிறான். அது சார்ந்து சென்னை லௌகீக சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அவர்கள் மூட நம்பிக்கையை, அது சார்ந்த மரபுகளை, இவற்றையெல்லாம் கடுமையாக மறுத்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒரு தொகுத்து ஒரு 6 தொகுதிகளாக நான் புத்தகமாக போட்டிருக்கிறேன். அது குறித்த விரிவான ஒரு வரலாறு எழுதாத சோம்பேறித்தனத்திற்காக வருந்துகிறேன், எழுத வேண்டும். அந்த பின்புலத்தில் வந்த இதுதான் 20ஆம் நூற்றாண்டில் நமக்கு எழுந்த ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்கிற நீதி கட்சியும், அந்த நீதி கட்சி சார்ந்து உருவான பெரியாரும், அவர் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கமும், அந்த சுயமரியாதை இயக்கம் சார்ந்த ஆரிய மரபை பெரியார் வாழ்நாள் முழுக்க இராமாயணத்தை கொளுத்தினார். ராமனை செருப்பால் அடித்தார். இது ஏன்? இந்த பின்புலம் ஏன்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி ஏறக்குறைய 3000 தோழர்கள் சிறைப்பட்டு ஏறக்குறைய 70-80க்கு மேற்பட்டவர்கள் 1958 சிறையில் இறந்தார்கள். இந்த வரலாறெல்லாம் எங்கே? குலக்கல்விக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம் என்ன? மொழி போராட்டம் என்று இந்திய எதிர்ப்பை அவர் எப்படி கொண்டு வந்தார்? இந்த மொழி போராட்டம் என்பதை நான் சொல்லக்கூடிய இந்த வைதீக ஆதிக்க மரபிலிருந்து பார்க்க வேண்டும். அது இன்றைக்கு என்ன வடிவம் பெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த வரலாற்றில் வைதீகம் என்பது தமிழ் சமூக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய தமிழர்களை கொன்ற நோய். இதற்கான போராட்டம் என்பது தொடக்கத்தில் நாம் இல்லாமல் இருந்தோம் 1000 ஆண்டுகள். அடுத்த 1000 ஆண்டுகளில் அதை உள்வாங்கினோம். அடுத்த இந்த கடந்த ஒரு 200-300 ஆண்டுகளில் அதற்கு எதிரான போராட்டத்தை பல வடிவங்களில் நாம் முன்வைத்து வருகிறோம். அந்த முன்வைத்து வருகிற பண்பாட்டு சமூக வரலாற்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு அது ஏதோ ஒரு தனிப்பட்ட விஷயமாகவும், பெரியாரை சொல்கிறான் பூரா பாப்பானை எத்தான் பூணூல் அர்த்தான்னு சங்கிகள் சொல்லி கிடக்கான். என்ன சங்கிகள்? ஏண்டா பூணூல் இருக்கான், பாப்பானை எதிர்த்தான்? அவன் பேசின வைதீகம் எங்களை சூத்திரனாக்கியதுடா. அவன் பேசின அனைத்து விஷயங்களும் எங்களை முட்டாளாக்கியது. எங்களுக்கு கிடைத்த 2000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த அறிவு பாரம்பரிய எபிஸ்டமாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை நீ அழித்து விட்டாய். நாங்கள் அதை மீண்டு கொண்டு வர வேண்டும். அதற்கான போராட்டம் தாண்டா என் வாழ்க்கைன்னு சொன்னார். செஞ்சார், வாழ்ந்தார். 1928 ரிசர்வேஷன் பாலிசி, 1922 கோயில்களையெல்லாம் இணைத்து இந்த இந்து சமய கோயில் என்ற திட்டம். இன்றைக்கி சங்கி கத்துன்னு கத்துறானே, கோயிலெலாம் எங்களுதுங்கிறான். எவன்ட்டு அவன் விட்டு சுத்தாது. ஆனால் பெரியார் 22லேயே காங்கிரஸ்காரங்களோடு சேர்ந்து இந்த இந்து சமய அறநிலை சட்டம் என்று உருவாக்கி இந்த கோயிலில் சுருட்டுறதை பூரா ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுறான்னு சொல்லி மாற்றினார். அந்த காலத்தில் இருந்த ஜஸ்டிஸ் பாட்சிக்காரங்க அதை செஞ்சாங்க. பின்னாடி இன்றைக்கி தொடருது. இன்றைக்கி சிதம்பரம் கோயிலில் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் நடக்குது. வேறு எல்லா கோயில்லையும் நேரடி பார்ப்பன கொள்ளை இல்லை. இதுக்காக சங்கி என்ன சொல்கிறான், நான் அடிக்கணுங்கிறான். இந்த நுணுக்கங்களை வைதீகத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வைதீக மரபோடு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் பேசிய அந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்பதும், அவர் பேசிய மொழி எதிர்ப்பு என்பதும்,
இந்த இந்திய முடிப்பு என்பதும், அவர் பேசிய அரசியல் சட்ட எரிப்பு என்பதும், அவர் பேசிய குலக்கல்வி திட்டம் என்பதும், அவர் போராடிய பல போராட்டங்களும் இன்றைக்கு சமகால வரலாறு. இன்றைய சமகால வரலாற்றின் ஒரே மனிதராக நிற்கக்கூடிய அவர் சார்ந்த செய்திகள் வைதீகத்தின் எதிரி. வைதீகத்தை நாம் மறுக்க வேண்டும் சொன்னால், வைதீகத்தை விரட்ட வேண்டும் சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்முடைய தந்தை பெரியார் தான் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.